சோ அனைவருக்கும் மீண்டும் மாலை வணக்கம். மாலையில இரவாயிருச்சு சார், இன்னும் மாலை வணக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, லெட்ஸ் கூல் டவுன் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன். இன்று படிக்க போற பாடம் கிரேட் 9க்கு மிக முக்கியமான ஒரு பாடம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரேட் 9. கலெக்டிவ் நவுன்ஸ் என்ற பாடம் கிரேட் 9ல ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தரம் 9 என்பது இலக்கணத்தின் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸ்டார்ட்லயே. ஐ ஹாவ் டோல்ட் யூ இல்லையா. சோ நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கணும், நம்ம படிக்க போறோம். என்னென்னு பார்ப்போம். நவுன்ஸ், பெயர் சொற்கள். தலைப்பு போட்டுக்கோங்க. நான் சின்ன விஷயத்துல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு போறேன். நான் சொன்னேன் இல்லையா, கிரேட் 9 நான் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இல்லையா. கிரேட் 9க்கு நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான காரணம் சொன்னேன். இது மிக முக்கியமான ஒரு வகுப்பு அப்படின்னால. ஜிம்ரா வந்தாச்சா? தல்துவ ஜிம்ரா வந்துட்டீங்களா? லேக்கா உங்களுக்கு மைக் ஆன் பண்ணல தான் லேக்கா, நோ ப்ராப்ளம் இல்லையா? ஆன் பண்ணலாம் சார். ஓகே, ஜிம்ரா வந்துட்டீங்களா? ஜிம்ரா தல்துவ ஓகே. ஓ, பாத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ரைட். அப்போ பெயர் சொற்கள் நம்ம அடிப்படையில இருந்து போறோம். கொஞ்சம் குயிக்காவும் போகலாம். நான் இப்போ முடிஞ்ச அளவு கொஞ்சம் புதன்கிழமையில கொஞ்சம் டைம் எடுத்து படிப்போம் இல்லையா. போரிங்கா இருக்கும்போது, தூக்கம் வரும்போது தூங்கிடலாம். ஸோ அந்த ப்ரே பண்றதுக்கும் நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 6:30க்கு போல கிளாஸ் தொடங்க ஏதாவது பிளான் பண்ணிக்குவோம். ப்ரே பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சம் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ வில் டிஸ்கஸ் லேட்டர். ஓகே, இப்போ லேட் போனனால ஐ ஆம் கோயிங் டு த லெசன் டைரக்ட்லி. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட்ல படிக்க போறது வந்து பெயர் சொற்கள். அடுத்து நம்ம வினை சொற்கள் பத்தி படிப்போம். அப்படி பேசிக் ஒவ்வொன்றையும் அழகாக பேசிக்கொண்டு போய் அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்கு வந்துடலாம். கிரேட் 9 முடிக்கும் போது கிராமர்ல நீங்க சூப்பரா வந்துருவீங்க. பிலீவ் மீ, ப்ராமிஸ், ஐ வில் ப்ராமிஸ். ஓகே ஓகே. பெயர் சொற்கள். பெயர் சொற்களை வந்து ஆங்கிலத்துல மிக முக்கியமா பல வகையாக பிரிக்கிறார்கள். பெயர் சொற்களை ஆங்கிலத்துல பல வகையா பிரிக்கிறாங்க. இப்போ உங்களோட மைக்கெல்லாம் சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு. அதாவது யூ கேன் சுவிட்ச் ஆன், பட் அதனால நீங்க எதனா சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வேற கதைகள் கதைக்காங்க. ஸோ இட் நாட் குட் இல்லையா. ஸோ சுவிட்ச் ஆஃப் இட். எப்பயாவது தேவையான போது ஆன் பண்ணி கேள்வி கேளுங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. 36 பேர் தான் இருக்கிறோம், நிறைய கிரௌட் இல்ல. உங்களுக்கு சுதந்திரமா கேள்வி கேட்கலாம், நிறைய படிச்சுக்கலாம். பயப்படாம கேள்வி கேட்கணும். கருப்பா இருக்காரு, தாடி வச்சிருக்கிறாரு அப்படின்லாம் பயந்துடக்கூடாது. ஓகேவா. சுதந்திரமா நீங்க கேள்வியை கேட்கலாம். பட் ஒரு விஷயத்துல சொல்லி முடிக்கும் போது கேள்வி கேளுங்க. நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போது நடுவில் சார் எக்ஸ்கியூஸ் சார் அப்படிங்கன்னா எவ்ரிதிங் வில் பி அப்செட், கொலாப்ஸ்ட். ஸோ ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கும் போது கேள்வி கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இருக்கிறேன். ஐ வில் ஹெல்ப், நோ ப்ராப்ளம் இல்லையா. முன்னரை விட இப்போ எனக்கு ஒரு ஒரு வாட் யூ கால் கட்டாய ஒரு கடமை இருக்கு. ஸோ ஐ வில் ஆன்சர் யூ. ஓகே ஓகே. நவுன்ஸ், பெயர் சொற்கள். பெயர் சொற்கள். பெயர் சொற்களை ஆங்கிலத்தில் பல வகையாக பிரிக்கிறார். ஓகேவா. பெயர் சொற்களை ஆங்கிலத்தில் நான் ஸ்டார்ட்ல பெயர் அடைமொழிகள் பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா. இப்ப பெயர் சொற்கள் பத்தி படிக்கிறோம். In English, there are so many kinds of nouns. There are so many kinds of nouns. பல வகையான பெயர் சொற்கள். நான் அவற்றில் மிக முக்கியமான ஒரு 8ஐ செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் இருக்கு. There are some more. பட் நான் ஒரு மிக முக்கியமானது, நாம் படிக்கும் போது ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கு அவசியமாக இருக்கும், தேவையாக இருக்கும் என்று நம்பும் மிக முக்கியமான சில பெயர் சொற்களை, பெயர் சொல் வகைகளை ஐ ஹாவ் டேக்கன். அப்ப எழுதிக்கோங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கம்பவுண்ட் நவுன், கலெக்டிவ் நவுன். இப்ப இதுல ஒரு விஷயம் நம்ம படிச்சிட்டோம். கம்பவுண்ட் நவுன் அட் த பிகினிங். நான் நினைக்கிறேன் கம்பவுண்ட் நவுன்ல தான் நம்மளோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுச்சு இல்லையா. சோ சொல்லி பார்க்கணும். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட். கான்கிரீட் தெரிஞ்சா கான்கிரீட்னு சொல்லுவோம். கான்கிரீட் அந்த மாதிரி தான். கான்கிரீட் நவுன், கவுண்டபிள் நவுன், uncountable noun, compound noun, collective noun.
ஓகே. இப்போ காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்ன அப்படின்னு ஒன்னையும் சின்ன சின்ன விளக்கம் தர்றேன். இன்னைக்கு பாடம் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ். கிரேட் 9ல பெரிய ஆதிக்கம் செலுத்துற ஒரு பாடம். ஓகேவா, கலெக்டிவ் நவுன்ஸ். ஆனாலும் இந்த காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் பத்தி இன்னொரு நாள் வந்து படிக்க முடியாது நமக்கு. ஸோ வி வில் ஜஸ்ட் அலசி ஆராய்ந்து கொண்டு போகலாம், லேசா அப்படி பார்த்துட்டு போகலாம். ஓகேவா, ரைட். எழுதியிருப்பீங்க நம்புறேன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், சாரி, common noun, proper noun, abstract noun, concrete noun, countable noun, uncountable noun, compound noun, collective noun. Right. Sorry. Right. இப்ப பாருங்க, pen, house, man, tree, cat, இந்த மாதிரி வேண்டிய அளவு you can say thousands of words. ஆயிரக்கணக்கான சொற்களை கொட்டி குவிக்கலாம் உங்களால். ஆயிரக்கணக்கான சொற்களை உங்களுக்கு சொல்லலாம், லட்சக்கணக்கான சொற்களை சொல்லலாம். இவெல்லாம் பெயர் சொற்கள். அப்ப நவுன்னாலே பெயர் சொல் தானே, பெயர் சொல்ங்கிற தலைப்பு கீழே தானே படிக்கிறோம். ஆனாலும் இதெல்லாம் நம்ம சொல்றது காமன் நவுன் சொல்றோம். காமன் நவுன், we call them common noun. பொது பெயர்கள்னு சொல்லலாம், பொதுவா யூஸ் பண்றோம். அந்த மாதிரி இன்னும் பல இருக்கும். இதை நான் கத்தரிக்கோல், சிசர்னு சொன்னா இந்த மாதிரி சிசர்ஸ் பல இருக்கும், சிசர்ஸ் பல இருக்கும். ஓகேவா, காமன். பென், எவ்வளவு பேனைகள் இருக்கலாம். ஹவுஸ், பலவிதமான வீடுகள் இருக்கலாம், எல்லாம் ஹவுஸ் 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 ஹவுஸ். மேன், மனிதன். ட்ரீ, கேட், ஒயிட் போர்ட், டீச்சர், டீச்சர், போன், இது எல்லாமே காமன் நவுன். ஃபிங்கர், ஹெட், ஐ, லேப்டாப், இதெல்லாமே காமன் நவுன். பொது பெயர்கள் போட்டு சில உதாரணங்கள் எழுதிக்கோ. பொது பெயர்கள் காமன் நவுன். எல்லாம் காமனா இருக்க விஷயங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். யூ கேன் ஐடென்டிஃபை லேட்டர். போ இதுதான் காமன், இதுதான் ப்ராப்பர்னு கண்டுக்கலாம். ஓகேவா, திஸ் இஸ் நாட் த மெயின் லெசன். ஓகே, திஸ் இஸ் நாட் த மெயின் லெசன். இது அல்ல நமது பாடம், இன்றைய பாடம். ஓகே, ஆனா அதற்கான அடிப்படை காமன் நவுன், பொது பெயர்கள். உதாரணங்கள் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. வீடு, பேனை, மனிதன், மரம், இப்படி எனிதிங். காமன் நவுன். ஓகே, கிரேட் 9னால நான் ரொம்ப ஸ்லோவா போ தேவையில்லை. யூ ஆர் ஆல் ஆர் இன் கிரேட் 9. ஓகே, ரைட். இங்க பாருங்க, நிமல், ரிஸ்வி, கல்யாணி, அக்ரம், ரோய், சிவா, ரஹமத், லேகா, துஷாலினி, செரான். so many people are there. இல்லையா? சோ இதெல்லாம் உங்களுக்காக பிரத்யோகமாக வைக்கப்பட்ட பெயர்கள். நிமல் இன்னொருத்தர் இருக்கலாம், பட் இட்ஸ் only few. இப்படியெல்லாம் இருந்தா அது நிமல் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ இப்ப இப்படியெல்லாம் இருந்தால் அது கத்தரி, சிசர், அதுதான் அதோட உருவமைப்பு. ஆனா இப்படியெல்லாம் இருந்தா அவர் நிமல் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சோ ரிஸ்வி, இப்படி எல்லாம் இருந்தா அவர் ரிஸ்வி அப்படி சொல்ல முடியுமா? இப்ப நம்ம லேக்கா இருக்காங்க, லேக்கா இப்படி எல்லாம் இருந்தா லேக்கா அப்படின்னா எல்லாருக்கும் லேக்கான்னு சொல்ல வேண்டியது இல்லையா? சோ நிமல், ரிஸ்வி, கல்யாணி, அக்ரம். சோ இப்போ மேபி திஸ் இஸ் மொபைல், ஒரு காமன் பேர். ஆனா இது பேர் நோக்கியா. நோக்கியா என்பது இந்த வெரைட்டிக்கு உள்ள பேர் இல்லையா? அது ஒரு ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். அது ஒரு ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். தலைப்பு போட்டு எழுதிக்கோங்க, தலைப்பு போட்டு எழுதிக்கோங்க. உதாரணங்கள் எழுதிக்கோங்க. நீங்க ஒரு 2 உதாரணம் போட்டு வச்சுக்கொண்டா இட்ஸ் பெட்டர். குறிப்பிட்ட இடத்தை, நபர்களை, பொருட்களை, குறிப்பிட்ட இடத்தை, பொருட்களை, பெயர்களை குறிக்கும் சொற்கள்னு போடலாம். அதுக்கு தனி சொல் இல்ல தமிழ்ல. ப்ராப்பர் நவுன். குறிப்பிட்ட நபர்களை, இடங்களை, பொருட்களை
குறிப்பிட்ட நபர் விலங்காட்டி கேட்கணும். குறிப்பிட்ட பொருட்களை, பெயர்களை, நபர்களை குறிப்பிடும் சொற்கள். Sir, one more please, sir. ஓகே. காமன் நவுன்னா ஓகேவாமா? பொதுவான. Okay, sir. Okay, sir. ப்ராப்பர் நவுன் மீன் குறிப்பிட்ட நபர்களை, பொருட்களை, இடங்களை, குறிப்பிட்ட நபர்களை, பொருட்களை, இடங்களை குறிக்கும் பெயர் சொற்கள். உதாரணம் எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ ப்ராப்பர் நவுனுக்கும் கொமன் நவுனுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குதா? இல்லாட்டி நமக்கு டைம் இதுலயே போயிடும். விளங்குதா லேகா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, sir. ஓகே. ப்ராப்பர் நவுன்னா என்ன, கொமன் நவுன்னா என்ன அப்படின்னு விளங்கிக்கலாம். இப்போ மொபைல் அப்படின்னு சொன்னா அது கொமன் நவுன். நோக்கியான்னு சொல்லும் போது அது ப்ராப்பர் நவுன் ஆயிடும். டீச்சர் அப்படிங்கும் போது கொமன் நவுன். சிவா அப்படிங்கும் போது அது வந்து ப்ராப்பர் நவுனா மாறும். ஓகே தான்? நான் சொல்றது விளங்குதா? கிளியர் தானே? உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராப்பர் நவுன்னா என்ன, காமன் நவுன்னா என்னங்கிற வித்தியாசத்தோட நம்ம போறோம் நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு. ரைட். ஓகே. இப்ப பாருங்க, இத பாருங்க. லவ். லவ் என்றால் அன்பு, காதல் இல்லையா? நேசம். ஏதாவது உங்களுக்கு தேவையான சொற்கள் போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. டிலைட். டிலைட் என்றால் தெரியாமல் இருக்கலாம் சில வேளை. யாருக்காவது தெரியுமா டிலைட்னா என்னன்னு? Who knows? யாராவது? டிலைட் சந்தோஷம். டிலைட்னா சந்தோஷம்ங்கிறதுக்கு ஒரு சொல். சந்தோஷம், டிலைட். ஃபியர். Who knows fear? ஃபியர்னா என்ன? பயம். பயம். ஃபியர்னா பயம். பயம், sir. பயம். ஃபியர்னா பயம். 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 ஃப்ரீடம். You know freedom. What is freedom? சுதந்திரம். சுதந்திரம், sir. சுதந்திரம். லவ், டிலைட், சந்தோஷம், ஃபியர், பயம், ஃப்ரீடம். துஷாலினி என்னைக்காவது லவ்வ தொட்டிருக்கீங்களா? லேக்கா என்னைக்காவது சந்தோஷத்தை கண்ணுல பாத்திருக்கீங்களா? முன்னுக்கு நிக்கிறது இல்ல சார். பார்க்க முடியாது இல்லையா? சுதந்திரம்னா சொல்றாங்க, சுதந்திரம் கிடைச்சிச்சு, சுதந்திரம் இருக்கு. எங்க இருக்கு? எப்படி சுதந்திர உருவம் எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் தெரியுமா நமக்கு? சுதந்திரம்னா என்னங்கிறது ஒரு உருவ அமைப்பா தொட்டு பார்க்க முடியுமா நம்மளால? We can't. தொட்டு உணர முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம். ஃபியர், பயம் உணர முடியும், தொட்டு உணர முடியாது. உணரலாம், லவ்வ உணரலாம், சந்தோஷத்தை உணரலாம், பட் டச் பண்ண முடியாது. தொடுகையால் உணர முடியாது. வாசத்தை பார்க்க முடியாது, டேஸ்ட் பார்க்க முடியாது, ஜஸ்ட் மனசுக்குள்ள உணரலாம். தட்ஸ் ஆல் இல்லையா? ஆனா இவையும் பெயர் சொற்கள் தான். இந்த மாதிரி நிறைய நீங்க சேர்க்கலாம். ஓகேவா? அப்ப அதுக்கெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்றோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்றோம். என்ன நவுன்? அப்ஸ்ட்ராக்ட். சொல்லி பழகணும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அதாவது தொடுவதனால், மணப்பதனால், வேற என்ன, ருசிப்பதனால் உணர முடியாதவை, விசேஷமா தொட முடியாது, தொடுகையால் உணர முடியாத பெயர் சொற்கள் அப்ஸ்ட்ராக்ட். எழுதிக்கோங்க, உதாரணம் எழுதிக்கோங்க. பிறகு நீங்க வேற ஏதாவது உதாரணம் தான் நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? தமிழ்ல இதுக்கு சொல்றாங்க அருவ பெயர் சொற்கள். அந்த இப்போ ஹிந்துஸ் இருந்தா தெரியும், அருவம், உருவம், உருவம் அப்படிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அருவ பெயர் சொற்கள். அருவம் என்றால் உருவம் இல்லாதவைன்னு அர்த்தம்.
அருவப்பெயர் சொற்கள் நல்லா இருக்கு இல்லையா? அருவப்பெயர் சொற்கள் உருவம் இல்லாதவை, ஃபீல் பண்ண முடியும், தொட முடியாது. ஓகேவா? இது வேணா அர்த்தம் இல்லைங்க. லவ் அன்பு, டிலைட் சந்தோஷம், ஃபியர் பயம், ஃப்ரீடம் சுதந்திரம். ஓகே. சாண்ட், சாண்ட் என்றால் மணல். சாண்ட் மீன் மணல் இல்லையா? சா கதிரை, வாட்டர் தண்ணீர், ட்ரீ மரம். இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? தொட்டு பார்க்கலாமா? தொட்டா உணர முடியுமா? தொட்டா உணர முடியுமா? முடியாது. முடியும். சேரை தொட்டு பார்க்கலாம், ஓட்டரை தொட்டு பார்க்கலாம், மரத்தை தொட்டு பார்க்கலாம், தடவி பார்க்கலாம், தூக்கி பார்க்கலாம், போட்டு பார்க்கலாம், ஏதாவது செய்யலாம் இல்லையா? அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்றது கான்கிரீட் நவுன். கான்கிரீட் போட்ட மாதிரி இல்லையா? கான்கிரீட் போட்ட மாதிரி கான்கிரீட் நவுன் எழுதி வச்சுக்கோங்க. கான்கிரீட் நவுன். அப்போ அப்டிராக்ட் நவுனுக்கு எதிர்கருத்து தான் கான்கிரீட், ப்ராப்பர் நவுனுக்கு எதிர்கருத்து தான் காமன். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? தொடுகையால் உணரக்கூடிய சொற்கள், தொடுகையால் உணரக்கூடிய சொற்கள். யாரும் தப்பா நினைச்சு கூட, சார் வந்து சொன்னேன் காசு போடுங்க, அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க சொல்லுங்க, நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு பல தடவை சொன்னேன். நிறைய பேர் யாரும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஒருத்தர் 2 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ ஹெல்ப் தெம். தில்ஷானி வந்துட்டீங்களா? தில்ஷானிக்கு ஏதோ ப்ராப்ளம். தில்ஷானி, ஹேவ் யூ கம்? தில்ஷானி வரல போல. ஓகே டன் சார். ஓகே ஓகே. நிறைய பேர் இப்பதான் மெசேஜ் போடுறாங்க. நான் என்ன செய்ய? கடைசி நேரத்துல நான் எப்படி ஹெல்ப் பண்றதுன்னு தெரியலையே. பாப்போம், இன்னைக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுப்போம் இல்லையா? இல்ல கொஞ்சம் ஏர்லியா சொல்லிட்டா நான் ஹெல்ப் பண்ணலாம், இல்லாட்டி என்னால முடியாது இல்லையா? நானும் ஐ எம் சாரி. கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் தாங்க. இந்த பேப்பர் தான் நிறைய பேர். ஓகே ரைட். அடுத்து மேன் சா ட்ரீ ஸ்கூல் பேக். இதுக்கு புதுசா ஒரு பெயர் போடுறேன் நான். கவுண்டபிள் நவுன். இது இல்ல இன்னைக்கு பாடம், நம்ம இன்னும் ஸ்டார்ட்ல இருக்கிறோம். கவுண்டபிள் நவுன், எண்ணக்கூடிய பெயர் சொற்கள். கவுண்டபிள். அப்ப இன்னொரு சொல் வரும், அன்கவுண்டபிள் அப்படின்னு. கவுண்டபிள் நவுன் என்றால் என்ன, அன்கவுண்டபிள் நவுன் என்றால் என்ன? யாருக்கு சொல்ல முடியும்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம். கவுண்டபிள் நவுன் என்றா எண்ணக்கூடியது, கவுண்டபிள் நவுன் எண்ண முடியாது. ரைட். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஓகே ஓகே ஓகே. யுவதாரணி, யுவதாரணி கேக்குதா? ஓகே யுவதாரணி, உங்களோட காசு கொடுக்கிறேன், பணம் என்ன முடியுமா முடியாதா? கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள். பிழை யுவதாரணி. பிரதீஷ், பிரதீஷ் சார், உங்களோட காசை கொடுக்கிறேன் என்ன முடியுமா முடியாதா? இல்லாட்டி அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள் நவுன் சார். பிழை பிரதீஷ், தவறு. அப்போ இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பிழைச்சிருக்கிறோம். நமக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதை சரியா கிளியர் பண்ணணும். இந்த உலகத்துல எதை வேணாலும் நீங்க எண்ணலாம், இந்த உலகத்துல எதை வேணாலும் எண்ணலாம், நோ ப்ராப்ளம் இன் இட். பட் ஒரு அலகை யூஸ் பண்ணாமல், அலகு என்றால் என்ன? யூனிட். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க வித்தியாசத்தை பிள்ளைகள். பிரதீஷ் நல்லா பார்த்துக்கணும், யுவதாரணி
இப்ப மனிதர்கள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, எப்படி எண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 பேர் அப்படி சொல்லுவீங்களா? அப்படித்தானே பிரதீஷ்? அப்படித்தானே எண்ணுவோம். சேர் என்றீங்க பிரதீஷ், எப்படி எண்ணுவீங்க? 1 நாற்காலி 2 நாற்காலி 3 4 5 6 7 8 9 10 எண்ணிடலாம். ட்ரீ மரம், 1 மரம் 2 மரம் 3 மரம் 4 மரம் 5 மரம் 6 மரம் எண்ணிடலாம். ஸ்கூல், 1 ஸ்கூல் 2 ஸ்கூல் 3 ஸ்கூல், அங்க 1 ஸ்கூல், அங்க 8 9 10 ஸ்கூல் எண்ணிடலாம். டாக் எண்ணலாம் இல்லையா? அப்போ இந்த மனிதர்களை எண்ணும் போது, கதிரைகளை எண்ணும் போது, மரங்களை எண்ணும் போது நாம் ஏதாவது ஒரு யூனிட் சேர்க்கிறோமா? ரூபாய், கிராம், கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், சென்டிமீட்டர், இப்படி ஏதாவது சேர்க்கிறோமா பிரதீஷ்? எதுக்கு? மனிதர்கள் என்னும் போது சேர்க்கணுமா? இல்ல சார். இல்ல மனிதர்களை ட்ரீ எல்லாம் என்னும் போது அப்படி ஒரு யூனிட் சேர்க்க தேவையில்ல சார். சொல்லுங்க. தண்ணி அவுமைகள் அளக்க தானே சார்? தண்ணியெல்லாம் அளக்க முடியாது. ஏன் அளக்க முடியாது? ஃபர்ஹாவா முஹாத். இப்ப தண்ணி எல்லாம் நம்மளுக்கு 1 தண்ணி 2 தண்ணி 3 தண்ணின்னு என்ன முடியுமா முஹாத்? இல்ல சார், நான் சொன்னேன் தண்ணி அதுமாய்களை தானே சார், மில்லி லிட்டர் லிட்டர்ல. எஸ், அதாவது வேற என்னத்தை அளப்போம்? நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அதையும் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன இருக்குன்னு. கவுண்டபிள், அன்கவுண்டபிள். பாருங்க, டைம் எப்படி அளப்போம்? ஆனா டைம் எப்படி அளப்போம்? ஆனா நிமிடம், மணித்தியாலம், செகண்ட், அப்படி ஏதாவது யூஸ் பண்ணணும். காசு, மணி. ஃபாத்திமா எப்படி காசை எண்ணுவீங்க? ஃபாத்திமா சம்ஹா ரூபி, டாலர், யென், ரியால், இப்படி என்னென்னமோ இருக்கு இல்லையா? அப்போ ஒரு யூனிட் ஒண்ணு தேவை அது அளக்க. சீனி, 1 சீனி 2 சீனி 3 சீனி 4 சீனி முடியுமா? முடியாது. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ, 10 கிலோ, 1 மூட்டை, இப்படி ஏதாவது ஒரு யூனிட் ஒன்று சேர்க்கணும். தண்ணீர், லிட்டர், மில்லி லிட்டர், பாட்டில், ஏதாவது ஒன்று சேர்க்கணும். ரைஸ், கிராம், கிலோகிராம், சாக், ஒரு அரிசி மூட்டை, ஒரு பேக், இப்படி ஏதாவது சொல்லணுமே ஒழிய 1 அரிசி 2 அரிசி 3 அரிசி என்று எண்ண முடியாது. அப்போ வித்தியாசத்தை விளங்கிக்கோங்க பிள்ளைகள். 1 2 3 என்று எண்ணக்கூடியவை கவுண்டபிள். அதுதான் கதை. அளக்கக்கூடியவை எல்லாம் இல்ல. எண்ணக்கூடியவை எண்ண முடியாதவைன்னு சொல்லக்கூடாது. சொன்னா பிழை, நம்ம பிழைச்சிருவோம். எப்படி சொல்லணும்? கவுண்டபிள்னா என்னன்னு சொல்லணும்? 1 2 3 என்று எண்ணக்கூடியவை கவுண்டபிள் நவுன் ஆகும். பிராக்கெட்ல வேண்டா போட்டுக்கோங்க, எண்ணக்கூடியவை. நீங்க எண்ணக்கூடியவைனா தவறா புரிஞ்சுக்குவீங்க. அதனாலதான் நான் சொல்றேன். 1 2 3 என்று எண்ணக்கூடியவை கவுண்டபிள் நவுன் என்றும், 1 2 3 என்று எண்ண முடியாதவை அன்கவுண்டபிள் நவுன் என்றும் அழைக்கப்படும். கிளியரா? ஓகே. சுபாஷ் ஓகேவா? சுபாஷ் சுபாஷ் சொல்லுங்க, கவுண்டபிள்னா நவுன்னா என்னன்னு சொல்லுங்க சுபாஷ். குயிக்கா சுபாஷ் சார் சொல்லுங்க, கவுண்டபிள் நவுன்னா என்ன? ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். கவுண்டபிள் நவுன்னா சார், நம்மளால் குறிப்பிட்டு எண்ணக்கூடிய பெயர் சொற்களை தான் சார் சொல்லுவோம் கவுண்டபிள் நவுன் சார். ஓகே சுபாஷ், சொல்லும் போது அது சொல்லியே கொடுக்கணும். சுபாஷ் அது சொல்லி கொடுக்கும் போது நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்தா, தம்பிக்கு சொல்லி கொடுக்குறீங்க, தம்பிக்கு சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? 1 2 3 என்று எண்ணக்கூடியவை. ஓகேவா சுபாஷ்? கிளியரா? அப்படி இல்லாம நம்ம சொன்னோம்னா, எண்ணக்கூடியவைன்னு மட்டும் சொன்னோம்னா அது தவறாக போய்விடும். வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க சுபாஷ். சார் உதாரணமா? இன்னொரு உதாரணம் சொல்லுங்க. வேற ஒரு உதாரணம் கவுண்டபிளுக்கு. சார் திக்கி திக்கி கேக்குது. இல்ல,
கவுண்டபிளுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஓகே சார். சொல்லுங்க. ஜெயந்தன் கவுண்டபிளுக்கு ஒரு உதாரணம் குயிக்கா சொல்லுங்க. பாடசாலை. அது இருக்கு, இல்லாத சொல்லணும். ஜெயந்தன் சொல்லுங்க ஒரு உதாரணம் குயிக்கா. ட்ரெயின். சிம்பிளா ஏதாவது சொல்லுங்களேன், சின்னதா. பஸ். என்ன வாகனத்துல இருக்கீங்க ஜெயந்தன்? பேனை, பென்சில், கல். கல் கூட எழுதலாம். ஒரு கல், 2 கல், 3 கல் எழுதலாம். ஓகேவா? ஓகே, அப்போ எழுதிக்கொண்டீங்க தானே. உதாரணம் அன்கவுண்டபிள். 1, 2, 3 என்று எண்ண முடியாதவை அன்கவுண்டபிள் ஆகும். ஒன்று, 2, 3 என்று எண்ண முடியாதவை அன்கவுண்டபிள் ஆகும். இன்னும் பாடத்துக்கே வரல நம்ம. சார் லென்த்தும் அன்கவுண்டபிள் தானே சார்? என்னம்மா? லென்த்தா? லென்த்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீளம். நீளம். நீளம்ங்கிறது ஒரு அளக்கும் அழகு தானேமா, இல்லையா? ஓகே சார். அது ஒரு அழகு தான். அதுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாம். ஓகேவா? டைம், நேரம், மணி. டைம் என்னும் போது என்ன என்னும் அழகு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. டைம்க்கு என்ன அழகு? செகண்ட், மினிட், அவர். அப்படி போட்டுக்கலாம். யா, அது டே, வீக்ன்றது கூட ஒரு வகையில டைம் தான் இல்லையா? ஒரு நாள்னு சொன்னாலும் டைம் தான். இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு சின்னது போதும். மணி பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ரூபி, என், டாலர். சதம், சென்ட்னு சொன்னா கூட ஒரு அளவு தான். சுகர், கிராம், மில்லிகிராம். வாட்டர், லீட்டர், மில்லி லீட்டர். ரைஸ், கிலோ, கிராம். சாக், SACK, சாக்னு சொன்னா அரிசி மூட்டை, சாக். ஓகேவா? அப்ப இனிமேல் தப்பா சொல்லக்கூடாது. கவுண்டபிள்னா என்ன, அன்கவுண்டபிள்னா என்ன? அப்ப மணின்னு கேட்டா கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ரிசீல். மணி கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? ரிசீல் கேட்கலையா? ரிசீல் சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன். பிரியங்கா காற்று கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? பிரியங்கா கேட்கல. நிலுக்ஷி காற்று கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? இல்ல. சைனப் கேக்குதா? என்னது? காற்று கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள். என்ன முடியாது இல்லையா? காற்று என்ன முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லுங்க அன்கவுண்டபிளுக்கு. நாசியா? விளங்கல. சாண்ட், மணல். மணல் என்ன முடியாது. மணல், ஒரு மணல், 2 மணல் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. மணல் அப்படித்தான். கியூப் அப்படி இப்படி என்ன. ஓகேமா, ஓகே. அப்ப அது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கம்பவுண்ட் நவுன் படிச்சிட்டோம். ஸ்டார்ட்ல படிச்சோம் கம்பவுண்ட் நவுன், நிறைய படிச்சோம் கம்பவுண்ட் நவுன். 2 பெயர் சொற்களை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் கம்பவுண்ட் நவுன். இப்பதான் நம்ம ஸ்டார்ட் முடியுது, அறிமுகம் முடியுது. இப்பதான் 2 பெயர் சொற்களை சேர்த்து. விலங்காட்டி கேளுங்க, 40 பேர் தான் இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கேட்கலாம், படிக்கலாம். அசீசா வந்துட்டீங்களா? அசீசா, have you come? அசீசா, ஹோப்ஸோ வந்திருக்கணும். ஓகே, என்ன சொன்னேன்? 2 பெயர் சொற்களை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் கம்பவுண்ட் நவுன் ஆகும். 2 பெயர் சொற்களை சேர்த்து உருவாக்கப்படும் பெயர் சொல் கம்பவுண்ட். டைம் டேபிள், டேபிள் கிளாத், கீபோர்டு, வாட்டர் பாட்டில், கிளாஸ் டீச்சர். 2 பெயர் சொற்கள் இருக்கிறது. பிரதீக்ஷா, கேன் யூ ஹியர் மீ? பிரதீக்ஷா, பிரதீக்ஷா, இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்ல முடியுமா பிரதீக்ஷா? Can you tell me another example?
சாய் லக்ஷ்மிதாவும் யோசிங்க பாப்போம் ஒரு எக்ஸாம்பிள் பிரதீக்ஷாவுக்கு சப்போர்ட்டா மத்தவங்க எழுது வரையும் Sunshine, இல்லைங்களா சன் sunshine, sir. யா சன்ஷைன் சன்ஷைன் சன்ரைஸ் சன்செட் இதெல்லாம் கம்பவுண்ட் ஓ சொல்லுங்கம்மா டென்னிஸ் பால் வருமா? ஓ டென்னிஸ் பால் யா குட் டென்னிஸ் பால் யா Blackboard, sir. பிளாக் போர்டு ஏன் சார் அவ்வளவு தூரம் போறீங்க பிளாக் போர்டு இருக்கு ஒயிட் போர்டு ஸ்மார்ட் வாட்ச். ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் போன் மேபி ஸ்மார்ட் என்பது அதுல ஒரு சின்ன சிக்கல் வரலாம் இல்லையா ஸ்மார்ட் ஸ்மார்ட் கேன் இட் டேக் ஆஸ் அ நவுன் அது ஒரு பேர் சொல்ல எடுக்க முடியுமா ப்ராப்ளம் ஒன்று இருக்கு இல்லையா அது ஒரு பேர் அடைமொழி இல்லையா ஸ்மார்ட் மீன் இல்லையா அதையும் யோசிக்கணும் இப்ப லேப்டாப் நல்ல உதாரணம் லேப்டாப் லேப்னா மடி இல்லையா லேப்டாப் இல்லைங்களா ஓ லேண்ட் போன் ஆண்ட் போன் அயன் பாக்ஸ் ஓகே ரெயின் கோட் ஓகே அது நிறைய இருக்கு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா சோ யூ கேன் ரைட் நிறைய இருக்கு யூடியூப்ல இருக்கு நம்மளோட வீடியோன்னு கூட யூ கேன் see ஓகே ரைட் இப்போ நம்மளோட பாடம் வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் தலைப்பு போட்டுக்கோங்க மீண்டும் கலெக்டிவ் நவுன்ஸ் collective nouns Okay, sir. okay good okay collective nouns என்ன collective nounsனா என்னன்னு பாப்போம் ஓகே இது கஷ்டமான பாடம் போக போக கஷ்டம் ஸ்டார்ட் வந்து ஒண்ணு கஷ்டம் இல்ல போக போக கஷ்டம் இட் கெட்ஸ் டிஃபிகல்ட் when it goes ஓகேவா பாப்போம் இது நமக்கு தெரியும் a book ஒரு புத்தகம் இதை வேணா நம்ம இன்னொரு முறையில சொல்லலாம் the book ப்ளூரலைசேஷன் படிக்கும் போது இதை நான் சொன்னேன் இல்ல a book the book ஒரு புத்தகம் புத்தகம் இல்லையா இது எப்படி சொல்லலாம் the books புத்தகங்கள் two books இரண்டு புத்தகங்கள் இப்போ the books னு சொல்லலாம் some books னு சொல்லலாம் four books னு சொல்லலாம் இல்லையா அப்போ ஒருமையிலிருந்து பன்மைக்கு செல்லும் போது எப்படியெல்லாம் மாற்றலாம் என்பதற்கு சில உதாரணங்கள் ஓகேவா ஒருமையிலிருந்து பன்மைக்கு எப்படி போகலாம் என்பதற்கு சில உதாரணம் நம்ம இந்த உதாரணத்தை மட்டும் எழுதிக்குவோம் அப்படி நம்பர் ஒன் என்று போட்டு எழுதிக்கோங்க a book the books two books அடுத்த the books தேவையில்ல four booksம் தேவையில்ல அது ரெண்டே விட்டுருங்க the books four books விட்டுட்டு a book the books two books some books வரை எழுதிக்கோங்க ஓகேவா ஓகே மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கம்மா மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க ரைட் ரைட் அப்ப a book என்றால் புத்தகம் a book என்றால் புத்தகம் the book சாரி a book என்றால் ஒரு புத்தகம் சாரி நான் கொஞ்சம் யோசனை மாறிட்டேன் a book என்றால் ஒரு புத்தகம் the book என்றால் புத்தகம் the books புத்தகங்கள் the books புத்தகங்கள் two books இரண்டு புத்தகங்கள்
some books சில புத்தகங்கள் அல்லது கொஞ்சம் புத்தகங்கள், சில புத்தகங்கள் அல்லது கொஞ்சம் புத்தகங்கள். ஓகே தானே, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. a book ஒரு புத்தகம், the book புத்தகம், the books புத்தகங்கள், some books கொஞ்சம் புத்தகங்கள். ஓகே, இது நமக்கு தெரியும். இப்போ a book, the books. ஓகே தானே, இது இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, ஒரு புக்ஸ் எல்லாம் ஒரு செட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்போ இதுல வேணா ப்ளூ கலர் வந்து ஒரு புத்தகமா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், இது கிரேட் 9 இருக்கலாம், அது கிரேட் 10 இருக்கலாம், அப்படி ஏதோ ஏதோ புத்தகங்கள், எது போட்டாலும் புத்தகங்கள். பட் நீங்க கிரேட் 9க்கு வரும்போது when you come to grade 9 they gave some books, இல்லையா, கொஞ்சம் புத்தகங்கள் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்ட, they have a connection between them. கிரேட் 9க்கு உள்ள தமிழ், சமயம், கணிதம், மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், those books. ஓகே, அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்க உங்களை, அக்கவுண்டன்சி டேக், எண்ணி எடுத்துட்டு போங்க. ஏன் எண்ணி எடுத்துட்டு போங்க, அது ஒரு செட். அதுல ஒன்று குறைந்தாலும் அங்க கொஞ்சம் குழப்பம் வரலாம் இல்லையா, ஒரு செட். அப்போ நம்ம இதை சொல்றோம் செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்றோம். அந்த ஒவ்வொரு புத்தகங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு, they have some common qualities. அப்ப அவங்களுக்கு சொல்ற செட் ஆஃப் புக்ஸ்னு சொல்றோம், a set of books னு சொல்றோம். ஓகேவா? அப்ப செட் ஆஃப் புக்ஸ் என்பது கலெக்டிவ் நவுனாக கருதப்படும். a book ஒரு புத்தகம், the books புத்தகங்கள். ஆனால் நிறைய புத்தகங்கள் இருக்கு, பட் ஒன்றுக்கொன்று they have some connections. அப்ப அது சொல்ற a set of books னு சொல்றோம். ஓகேவா? புத்தக கட்டொன்று அப்படி எழுதிக்கலாம். அப்ப எழுதிக்கங்க செட் ஆஃப் புக்ஸ், புத்தக கட்டொன்று. a set of books, புத்தக கட்டொன்று. ஓகே ஓகே ரைட். ஓகே, ஐ எம் பேசாம இருக்கிறவங்க கொஞ்சம் எடுக்கிற. ரோஷான், கேன் யூ ஸ்விட்ச் ஆன் த மைக்? ரோஷான், ரோஷான், நோ, முடிஞ்ச அளவு பேசுங்க. நீங்க இப்ப கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? யூ ஹேவ் டு யூஸ் தீஸ் சான்சஸ், யூ ஹேவ் டு யூஸ். ஓகே இல்லையா? ஓகே, அஸ்தா, அஸ்தா, கேன் யூ டாக்? அஸ்தா, கேக்குதா அஸ்தாவுக்கு? சார் இப்பதான் கிளாஸ்ல ஜாயின் ஆயினேன். ஓகே, கேட்டுக்கோங்களே. இது யாரு, இதுல இருக்கிறது யாரு? அம்மா மோட்டர் நிப்பாட்டுங்க. ஐ சே மோட்டார் வேலை செய்தா? ஓகே, ஜெயந்தன், ஜெயந்தன், கேன் யூ ஹியர் மீ? ஜெயந்தன், ஜெயந்தன் பேசணுமே, பேசணும். சாய் லக்ஷ்மிதா, கேட்கலுமா, பேச முடியுமா? Yes, sir. ஓகே, வெரி குட். இவருக்கு என்ன சொல்லலாம் சாய் லக்ஷ்மிதா? Football player. பிளேயர், அவ்வளவு பேர் சத்தல, பிளேயர் இல்லையா? பிளேயர் இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம் இவருக்கு? பிளேயர் இல்லாட்டி வேற என்ன சொல்லலாம்? The player. the playerனு சொல்லலாம். a player இல்லாட்டி the player. விளையாட்டு, ஒரு விளையாட்டு வீரர், விளையாட்டு வீரர். இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, மேடம் பேசுங்க. பிளேயர்ஸ், the players சும்மா சொல்லக்கூடாது. the players இல்லாட்டி 4 players அப்படி சொல்லலாம் இல்லையா? the players இல்லாட்டி 4 players சொல்லலாம். ஆனா இங்க வந்தோன்னு இப்ப என்ன சொல்ல போறீங்க? some players, many players. ஆனால் இந்த ஒவ்வொரு பிளேயருக்கும் இடையிலையும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அதை நீங்க பார்க்கணும். some players, many players இப்படி யூஸ் பண்ணலாம். the player, a player, the players, 4 players, many players, some players அப்படி சொல்லலாம். ஆனால் ஆனால் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா, இவர்கள் ஒவ்வொருவருக்கு இடையில ஏதோ கனெக்ஷன் இருக்கு இல்லையா? there is a connection between them. பாருங்க, ஒரே டி-ஷர்ட் போட்டிருக்காங்க, ஒரே பேர், ஒரே சாக்ஸ், ஒரே ஷூஸ், காமன்
அப்ப இவங்கெல்லாம் சேர்த்து நம்ம யாருன்னு சொல்லலாம்? A team of players. A team of players. அப்போ டீம் ஆஃப் பிளேயர்ஸ் என்பது கலெக்டிவ் நவுனாக எடுக்கிறோம். ஒரு கலெக்டிவ், ஒரு குழுவாக, ஒரு செட்டா எடுத்திருக்கோம் அவங்கள. இதுல ஒருத்தர் குறைஞ்சாலும் அது நல்லது இல்லை. அதுதான் உள்ள முக்கியமான பாயிண்ட் இல்லையா? A set, a group of players, a team of players, a set of players. இப்படி பல சொற்கள் சொல்லலாம். பட் பொதுவா யூஸ் பண்றது, commonly we use a team of players, a team of players. ஓகேவா? அப்போ இரண்டாவது உதாரணம் எழுதிக்கோங்க. A player, the players, a team of players எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. சார் அதிலே எழுதிக்கணுமா? அடுத்த உதாரணம், இரண்டாவது உதாரணம் எழுதிக்கோங்க. அது கீழே இரண்டாவது உதாரணம். A player ஒரு விளையாட்டு வீரர், the players விளையாட்டு வீரர்கள், a team of players விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. சரியா எழுதணும். A player ஒரு விளையாட்டு வீரர், the players விளையாட்டு வீரர்கள், a team of players விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. அப்ப கலெக்டிவ் நவுன் என்பது இந்த ஆஃப் போர்ட் எழுதி இருக்குது. Team of players விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. அப்ப அணி என்கும் போது அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதான் அந்த கலெக்டிவ் நவுன் சொல்றோம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். ரைட், யார் என்னோட பேச போறது? Zuha, can you speak with me? Zuha, Zuha, கை தூக்கி தான் இருக்கீங்க Zuha? ஆம் சார். ஓகே Zuha, இது என்ன Zuha தெரியுமா? Zuha என்ன Zuha? பி. எப்படி சொல்லலாம்? a b. வேற என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். the bee, the bee. The bee. ஒரு தேனி, தேனி. இங்க 3 bees. 3 bees. வேற என்ன சொல்லலாம்? இன்னொன்னு சொல்லலாம். Some bees. இல்ல அதுக்கு முதல்ல ஒன்னு சொல்லலாம். கட்டாயம் சொல்லணும் உண்டு. The bees. the bees. The bees. அதுக்கு பிறகு தான் 3 bees. இப்போ some bees, some bees, the bees, some bees, many bees. இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம போறோம் கலெக்டிவ் நவுனுக்கு. இப்போ நம்ம கலெக்டிவ் நவுனுக்கு போறோம். a bee, the bees. நான் முதல்ல ஸ்டார்ட்ல பாருங்க பொருட்களை பத்தி காட்டினேன், புக்ஸ் பத்தி காட்டினேன். செட் ஆஃப் புக்ஸ். பொருட்களுக்கும் இருக்கு கலெக்டிவ் நவுன்ஸ். பிறகு மனிதர்களை பற்றி பேசணும். we talked about people, human. மனிதர்களுக்கும் கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு இல்லையா? now we are talking about animals. இது ரொம்ப சின்ன ஒரு கிரீச்சரை பத்தி பேசுறோம். அவர்களுக்கு கூட கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் பீஸ்னுடைய கலெக்டிவ் நவுன்ஸ் என்ன? என்னது? no, heard of A bunch of bees. bunch of bees இல்ல. Group of bees. no, wrong. swarm of bees. swarm of bees. தேனீக்கள் கூட்டம் ஒன்று. பாருங்க சுத்தி இருக்காங்க ஒரு கூட்டம். தேனீக்கள் கூட்டம் ஒன்று. swarm of bees. எழுதி வச்சுக்கோங்க. third example, a bee, the bees, a swarm of bees. swarm of bees என்பது collective nouns.
Right? தேனீ பூச்சி ஒன்று, தேனீ பூச்சிக்கள். A swarm of bees, கொஞ்சம் தேனீக்கள். Sir, the bees can vara. The bees தேனீக்கள். The bees தேனீக்கள். சும்மாவே தேனீக்கள். Sir, தேனீக்கள் கூட்டம் ஒன்றுன்னு சொல்லலாம் தானே ஓ sir? நம்ம அப்படிதான் சொல்லலாம். தேனீக்கள் கூட்டம் ஒன்று. தமிழ்ல இருக்கு சில கலெக்டிவ் நவுன்ஸ் இருக்கு. மந்தை அப்படிலாம் இருக்கு இல்லையா? நீங்க கூட்டத்தை குறிக்கும் சொற்கள் படிப்பீங்க. பட் இங்கிலீஷ் அண்ட் சிங்கள இட்ஸ் வெரி வெரி what you call கொஞ்சம் தான் இருக்கு. there are only few. பட் இங்கிலீஷ் வந்து there are nearly hundreds and hundreds. நூற்றுக்கணக்கான சொற்கள் இருக்கு. அதாவது மிருகங்களுக்குன்னு பெருசா ஒதுக்குறதும் இல்ல. ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு கலெக்டிவ் நவுன்ஸ். ஓகேவா? மனிதர்கள் எடுத்துக்கொண்டாலும் டீச்சர்ஸா இருந்தா ஒரு கலெக்டிவ் நவுன்ஸ், திருடர்களா இருந்தா ஒரு கலெக்டிவ் நவுன்ஸ், இப்படி மாறும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி ஆல். எனக்கே தெரியாது எல்லாமே, நானும் படிக்கல, எனக்கு தேவையும் இல்லை அப்படி எல்லாமே. பட் உலகத்தில் நிறைய பயன்படுத்துறாங்க. இங்கிலீஷ்ல ஹியூஜ் லிஸ்ட், பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்கு. பட் ட்ரை பண்ணி முக்கியமானதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் பிள்ளைகள். யூ ஷுட் நோ. கிரேட் 9ல இது இல்ல பாடம். கிரேட் 9ல இதோட கஷ்டமா இருக்கு. நான் சொல்லித்தாரேன் எப்படின்னு. ஓகே, அப்போ இது எழுத தேவையில்ல. தே ஆர் கால்ட் கலெக்டிவ், அது தேவையில்ல. அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தேவையில்ல உங்களுக்கு. ஓகே, சிம்பிள் ஆக்டிவிட்டி ஒன்று. சிம்பிள் ஆக்டிவிட்டி ஒன்று. பேக். பேக்கோட சம்பந்தப்பட்டது எது? சொல்ல வேணா, கண்டுபிடிச்சுக்கோங்க. ஹர்டோட சம்பந்தப்பட்டது எது? பொட்டலோட சம்பந்தப்பட்டது எது? டீமோட சம்பந்தப்பட்டது எது? கண்டுபிடிங்க பாப்போம். A bag of books. ஓகே, சொல்ல வேணாம், கண்டுபிடிங்க. வச்சுக்கோங்க. I'll call you back. மத்தவங்களும் ட்ரை பண்ணணும். சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம் இல்லையா? நான் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? இர்ஃபான். Can you switch on Irfan? Amhar Irfan. இல்லையா? Sifna, are you there, Sifna? Yes sir. ஓகே Sifna, சொல்லுங்க Sifna. நீங்க மத்தவங்களுக்கு ட்ரை பண்ணட்டும். பேக் என்ன வரும்? A bag of books. பேக்குக்கும் எதுக்கும் சம்பந்தம் இருக்கு? That's all I need. பேக்குக்கும் புக்ஸுக்கும். ஓகே. ஹர்டுக்கும் கவுஸுக்கும். பாட்டிலுக்கும் வாட்டர். டீமுக்கும் பிளேயர்ஸ்க்கும். பாப்பா அது இன்னும் கொஞ்சம் சிப்னா அழகா பாப்போம். சொல்லுங்க சிப்னா. பேக் ஆஃப் என்ன வந்துச்சு உங்களுக்கு ஆன்சர்? புக்ஸ். சரியானு பாருங்க. ஓகேவா? எஸ். ஓகே, பேக் ஆஃப் புக்ஸ். ஓகே, குட். ஹர்ட் ஆஃப் cows. Okay தானே? herd of cows. Next one. Bottle of water. Bottle of water. Okay. A team of players. Okay, இப்போ உங்களுக்கு தெரியுது தானே? பொருட்களை குறிக்கிறாங்க, மனிதர்களை குறிக்கிறாங்க, விலங்குகளை குறிக்கிறாங்க இல்லையா? So we talk about everything. collective noun என்பதில் எல்லாவற்றையும் பற்றி பேசுகிறோம். இங்கு off என்ற சொல் முக்கிய பங்கு வகிக்கும். இதுல கொஞ்சம் கவனிக்கணும் பாருங்க. புக்ஸ், கவுஸ், பிளேயர்ஸ், அதுக்கெல்லாம் பன்மையில தான் இருக்கு. அது a bag of bookனு சொல்லக்கூடாது, wrong. herd of cowனு சொல்லக்கூடாது, wrong. herd of cows. a team of playerனு சொல்லக்கூடாது, a team of players. ரைட். முதல்ல எழுதாத 3 உதாரணங்களை மட்டும் எழுதிக்கோங்க. கவுஸ் எழுதல, பாட்டில் ஆஃப் வாட்டர் எழுதல, டீம் ஆஃப் பிளேயர்ஸ் எழுதல, அதை எழுதி வச்சுக்கோங்க.
Done, sir. Okay, very good. A bag of books. புத்தக பையொன்று எழுதிக்கோங்க. தமிழ் அர்த்தத்தை எழுதிக்கோங்க இப்போதைக்கு. புத்தக பையொன்று இல்லாட்டி புத்தகங்கள் பை இல்ல அப்படி தெரியல. புத்தக பை இல்ல புத்தகங்கள் பை. அதான் that's the better one. புத்தக பைன்னு சொல்லும் போது புத்தகங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? herd of cows மந்தை. என்ன மந்தை? மாட்டு மந்தை. மாட்டு மந்தை ஒன்று அப்படிதான் சொல்லணும். மாட்டு மந்தை ஒன்று. a bottle of water தண்ணீர் போத்தல் ஒன்று. a team of players விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. விளையாட்டு வீரர்கள் அணி ஒன்று. கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கிளாஸ் முடிய. தொடங்க லேட் ஆயிருச்சே, சாரி. ஓகே ரைட். கொஞ்சம் கலெக்டிவ் நவுன்ஸ் பார்ப்போம். இவங்களை பார்த்தோட யாருக்காவது சொல்ல முடியுமா? ஏதாவது கெஸிங்? Musicians. மியூசிஷியன்ஸ் சொன்னா அது கலெக்டிவ் நவுன்ஸ் இல்ல. நம்ம கலெக்டிவ் நவுன்ஸ் தான் படிக்கணும். A group of musicians. Group of musicians, okay. Team of. I don't think so. A band of musicians. Band. What is that? Band. நல்லா உச்சரிக்கணும். Band. A band of musicians. A band of musicians. அந்த போன வீக் படிச்ச musician எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க? Band of musicians. Band of நல்ல சொல் தான் band of musicians. இன்னும் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. ஓகேவா? இன்னும் இருக்கலாம். நீங்க கிரேட் 9ல ஸ்டார்ட்ல ஒரு சொல் படிச்சிருப்பீங்க, ஆர்கெஸ்ட்ரா ஒன்னு படிச்சீங்களா? ஓ, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? கிரேட் 9ல ஸ்டார்ட்ல ஒரு சொல் படிச்சீங்க, ஆர்கெஸ்ட்ரா. அப்படி சொன்ன ஆர்கெஸ்ட்ரான்னு சொன்னால் பாட்டு படிக்கிறவங்க இல்ல 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 மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க அங்க. இப்போ இதுல ஒரு வாத்தி இதுல கிட்டாரிஸ்ட் 3 பேர் இருக்காங்க, அது ஓகே. பட் நார்மலா ஒரு பேண்ட் ஆஃப் மியூசிஷியன் சொல்லும் போது அங்க ட்ரம் வாசிப்பவர் ஒருத்தர் இருப்பார், வயலின் வாசிப்பவர் ஒருத்தர் இருப்பார், கிட்டாரிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி ஒரு குழு. ஆனா ஆர்கெஸ்ட்ரா ஒன்னு சொல்லும் போது ஒரே வாத்தியத்தை வாசிக்க ஒரு 10 பேர் இருப்பாங்க. Group of instruments. there can be a lot of instruments. அதாவது வயலின் ஒரு 10 இருக்கும், வேற கிட்டார் ஒரு 5 இருக்கும். அப்படி நிறைய நீங்க காணலாம். இளையராஜாட மியூசிக் பேண்ட்ஸ் இருக்கும் சில வேளை, ரஹ்மான் மியூசிக் பேண்ட்ஸ் இருக்கும் சில வேளை. நிறைய பேர் இருந்து வாசிப்பாங்க. ஒரு 30 பேர் சரி இருப்பாங்க. அப்படி இருந்தா அது சொல்றது ஆர்கெஸ்ட்ரான்னு. ஒரு 5 பேர் இருந்தா 4 பேர் இருந்தா அது ஒரு பேண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? இசை கலைஞர்கள் குழு ஒன்று, வாத்திய கலைஞர்கள் குழு ஒன்று. ஓகே, இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? Team of soldiers. Team of soldiers. Soldiers, sorry. Soldiers done. Group of soldiers. Group of soldiers. Group of soldiers. An army of soldiers. Group of soldiers, sir. No. An army of soldiers. An army of soldiers. எழுதி பழகணும். எழுதிக்கோங்க ரெண்டையும். இசை கலைஞர்கள் குழு ஒன்று. தமிழ்ல பெருசா நிறைய இல்ல. சார் வாத்திய கலைஞர் குழு. நோ ப்ராப்ளம். வாத்திய கலைஞர்கள் குழு ஒன்று. நோ ப்ராப்ளம். கரெக்ட். ஒத்த கருத்து வேண்டிய மாதிரி போட்டுக்கோங்க. நோ ப்ராப்ளம். நிறைய பாடமாக்கணும் பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் மாதிரி நிறைய பாடமாக்கணும். நான் தர்றேன், லிஸ்ட் ஒன்று தர்றேன் உங்களுக்கு. an army of soldiers. நான் முன்னர் இதுக்கு பிறகு உங்களுக்கு டியூட் PDF பண்ணி சரி அனுப்பணும் உங்களுக்கு. நீங்க PDF எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து செய்ய வேண்டி வரும். ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ் படை வீரர்கள் அணி ஒன்று. அப்படி எழுதிக்கோங்க. படை ஒன்று இல்லாட்டி படை வீரர்கள் படை ஒன்று அப்படி எழுதினாலும் பரவாயில்ல. என்ன சார்? படை வீரர்கள் படை ஒன்று அப்படி எழுதிக்கோங்க. வேற வழி இல்ல. நம்ம படை வீரர்கள் அணி ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஓகே,
தெரியாதது கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். பாருங்க a heap of stones. a heap of stones னா என்ன? இப்ப தமிழ் அர்த்தம் சொல்லுங்க பாவம். Can you tell me the Tamil meaning? குவியல். கட்குவியல் ஒன்று. கட்குவியல். யா 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 யா. கட்குவியல் ஒன்று. ஹீப். ஹீப்னு சொல்லலாம். மணல் இருந்தா கூட சொல்லலாம். ஹீப் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மணல் குவியல் இருந்தாலும் சொல்லலாம் ஹீப். இந்த மாதிரி அப்படி குவிச்சு வச்சிருந்தா அந்த மாதிரி போட்டு ஹீப்னு சொல்லுங்க. ஓகேவா? heap of sands, stones. Heap of clothes. heap of clothes. ஓ, அதாவது குமிச்சு வச்சிருந்தா, அடுக்கி வச்சிருந்தா இல்ல, சோ அப்படியே குமிச்சு குமிச்சு வச்சிருந்தா ஹீப்னு சொல்லலாம். ஓகே. heap of garbage. yeah, heap of garbage. ஒன்றுக்கு மேல் ஒன்று போட்டு வச்சிருந்தா தான் நம்ம கூடுதலா ஹீப்னு சொல்றது. ஓகேவா? என்னமா? heap of dress அதெல்லாம் நார்மலா யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். heap of. staff of teachers பாருங்க, group of teachers, team of teachers அப்படி சொல்றது இல்ல. என்ன சொல்லுவோம்? staff of teachers. ஆசிரியர்கள் குழாம் ஒன்று. அந்த குழாம், ஆசிரியர்கள் குழாம் ஒன்று. Okay. Okay. What is that? எனக்கே தெரிய மாட்டேங்குது, படம் கிளியர் இல்ல கொஞ்சம், அதனால சொற்களை போடும். ஹீப் ஆஃப் ரபிஷ். என்ன பாருங்க, ஹீப் ஆஃப் ரபிஷ். அது எழுதாட்டி கூட பரவாயில்ல, பட் ரபிஷ்ங்கிற சொல் தெரிஞ்சிருக்கணுமா? ரபிஷ் குப்பை. குப்பை குவியல் ஒன்று. குவியல். ஹீப்னா குவியல். செல்ஃப் ஆஃப் புக்ஸ். புத்தக இராக்கை ஒன்று இல்லையா? செல்ஃப் இல்லாட்டி புத்தக ராக்கை ஒன்று, இராக்கை. புக்ஸ், ஷெல்ஃப் ஆஃப் புக்ஸ். ஷெல்ஃப். ஒவ்வொன்றா முடிச்சுட்டு போவோம், ஒன்னும் அவசரப்படாங்க. கிரேட் 9 முடியும் போது நம்ம எல்லா கிராமரும் படிச்சுக்கலாம் திட்ட தெளிவா. டோன்ட் வரி. ஓகே, குட். குப்பை குவியல் ஒன்று, புத்தக இராக்கை ஒன்று. ஓகே, லெட்ஸ் மூவ். ஷீட் ஆஃப் பேப்பர். மாறி மாறி போடுறோம் சும்மா. லைப்ரரி ஆஃப் புக்ஸ். நிறைய புக்ஸ் இருந்த ஒரு லைப்ரரியா இருந்தா நம்ம அதுக்கு சொல்ற லைப்ரரி ஆஃப் புக்ஸ். லைப்ரரி ஆஃப் புக்ஸ். புத்தகம் நிறைய இருந்தா லைப்ரரி ஆஃப் புக்ஸ். ஷீட் ஆஃப் பேப்பர். புத்தக வாசிக சாலை ஒன்றுன்னு சொல்ல முடியுமான்னு இல்ல. நோ, we can't say that. எல்லாத்துக்கும் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. புரிஞ்சு வச்சுக்கோங்க, சில விஷயங்களை புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ரைட், இப்படி இருந்தா லைப்ரரி ஆஃப் புக்ஸ். நிறைய புத்தகங்கள் இருந்தா இட்ஸ் a library of books. அப்பா, உங்கள்கிட்ட நிறைய புத்தகம் இருக்கு பாருங்க, எவ்வளவு புத்தகம் இருந்தா அப்படி சொல்றாங்க. லைப்ரரி ஆஃப் புக்ஸ். லைப்ரரியில இருந்தா இல்ல அதை சொல்றது, அதை என்ன வச்சுக்கோங்க. வீட்டுல கூட, in your home also, if you have so many cupboards of books, நம்ம சொல்லுவோம் library of books. ஓகேவா? ஷீட் ஆஃப் பேப்பர். ஷீட் ஆஃப் பேப்பர் ஒரு தாள். ஒரு பேப்பர்ங்கிறது நல்ல இங்கிலீஷ் இல்ல, ஷீட் ஆஃப் பேப்பர் அப்படிதான் சொல்லணும். ஷீட் ஆஃப் பேப்பர். சார் சொல்லுங்கம்மா. தமிழ் மீனிங் கொஞ்சம் சொல்லுங்களே. லைப்ரரி ஆஃப் புக்ஸ், புத்தக புத்தக தொகுதி ஒன்று. நிறைய புக்ஸ் அதான் சொல்றேன், எல்லாத்தையும் we can't translate it. We can't translate clearly in English, sorry, Tamil. அது அப்படி பண்ணா அது தப்பா இருக்கும். நான் சொல்ற விஷயத்தை மனசுக்குள்ள எடுத்துக்கோங்க. ஏன்னா in English we can't translate each and everything. அதாவது லைப்ரரியில இருக்க தேவையில்ல, உங்களோட வீட்டுல கூட நிறைய புக்ஸ் கபர்ட்ஸ் இருந்தா இட்ஸ் a library of books here. இங்க பாருங்கம்மா, புத்தக பெரிய புத்தக வடிகோல், பெரிய நிறைய புத்தகங்கள் இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேவா? ஷீட் ஆஃப் பேப்பர் ஒரு தாள், ஒரு கடதாசி ஒன்று. ஒரு கடதாசி ஒன்று. இப்ப ஷீட்னா என்ன அப்படிலாம் மாத்த முடியாது. ஜஸ்ட் ஷீட் ஆஃப் பேப்பர், கடதாசி. கிவ் மீ a sheet of paper. நீங்க யாருக்கிட்டையும் கிவ் மீ a paperன்னு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகள். கிவ் மீ a paper, it's wrong in English. You have to say give me a sheet of paper. sheet of paper ஒரு தாள் தாங்க, தாள். ஓகே,
a pack of wolves. A pack of wolves. பாருங்க packனா என்ன சொல்லுவோம், packet மாதிரி இல்லையா, pack. ஆனா நரிகள், ஓநாய்கள், இது வந்து ஓநாய் இல்லையா, ஓநாய். ஓநாய்கள் கூட்டம், நரிகள் கூட்டமா இருந்தா நாம சொல்லுவோம் a pack of wolves. A pack of wolves. Geese, வாத்து. கீஸ்னா வாத்து. கூஸ், கீஸ், வாத்து நிறைய. அப்போ வாத்து கூட்டம் ஒன்று இருந்தா gaggle of geese. பாருங்க gaggle of geese. gaggle of geese, வாத்து கூட்டம் ஒன்று. நரி கூட்டம் ஒன்று. a pack of wolves, நரி கூட்டம். எல்லா கூட்டம் தான் தமிழ்ல I think. நரி கூட்டம் ஒன்று. a gaggle of geese, வாத்து கூட்டம் ஒன்று. தாரால ஓகே. gaggle, gaggle of geese. பாடமாய்க்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா பாடமாய்க்கோங்க. pair of shocks, pair of shocks. a pair of shoes. pair of shoesனா தெரியும் உங்களுக்கு, சப்பாத்து ஜோடி ஒன்று இல்லையா, சப்பாத்து ஜோடி ஒன்று. pair of socks, கால் என்ன சொல்றீங்க, கால் மேசா, மேஸ் ஜோடி ஒன்று அப்படி எழுதிக்கோங்க. socks ஜோடி ஒன்று. that's all. எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண போவாங்க. it's not good. we are not learning Tamil, is it? we are learning English, so don't worry. pair of socks, socks ஜோடி ஒன்று. pairனா ஜோடி. a pair of shoes, சப்பாத்து ஜோடி ஒன்று. இல்ல கிரேட் 9ல இதோட கஷ்டமான பகுதிகள் நிறைய இருக்கு. ஓகே, குட். எழுத முடியாம போட்டா you can tell me, okay, I can help you. Right? a plate of noodles. பாருங்களேன், a plate of noodles. a cup of coffee, cup of coffee, a cup of coffee. cup of coffee, cup of coffee அப்படிதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. cup of coffee, a cup of coffee அப்படி சொல்ல முடியாது, நம்ம சொல்லுவோம் cup of coffee, a cup of coffee, cup of coffee, cup of coffee. when people speak English they say cup of coffee, cup of coffee, a cup of coffee. a plate of noodles, நீங்க எப்படி சொல்லி பாருங்க, a plate of noodles. a plate of noodles சொல்லக்கூடாது பிள்ளைகள், don't. a plate of noodles, a plate of noodles. நான் இன்னும் பெரிய இலக்கணங்களுக்கு போல சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்கிறேன். சோ நீங்க இந்த ஒரு ட்ராக்குக்கு வந்தோன்னா நம்ம நல்ல இலக்கணங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் பிறகு நல்ல இலக்கணங்கள் இருக்கும் நமக்கு. கப் ஆஃப் காஃபி, கப் ஆஃப் காஃபி, கோப்பி, கோப்பை ஒன்று இல்லையா, கோப்பி, கோப்பை ஒன்று. இது தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு. யார் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? A basket of fruits. basket of fruits. So next one, bunch of flowers. bunch of flowers or bouquet of flowers. bunch என்பது பஞ்சுக்கும் பொக்கேவுக்கும் என்ன வித்தியாசம்னு புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா, பஞ்ச் என்பது நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, பூக்கள் கொஞ்சம் இருக்கு, அப்படியே அள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா, அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டீங்கன்னா அது ஒரு பஞ்ச். அப்படி ஒரு கையில பிடிச்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பஞ்ச். ஒரு 4-5 பூவை பிடிச்சி அப்படி சும்மா கையில பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது பஞ்ச். பொக்கே என்பது அதையும் கொஞ்சம் தாண்டி, அதுக்காக நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்திருப்போம். ஒரு பொக்கே ஒண்ணு சும்மா செய்ய முடியும், வராது. பொக்கே ஒண்ணுக்கு நம்ம ஒரு ரிஸ்க் ஒண்ணு எடுத்திருக்கணும். ஒண்ணு எல்லாம் சுத்தி கட்டி இருக்கணும், அல்ல வெவ்வேறு பூக்கள் சொருவி இருக்கணும். பூக்கள் மட்டும் இல்ல, வேற ஏதாவது இருக்கலாம் ஒரு பொக்கேல இல்லையா. என்ன சொல்லுங்க, பூ செண்டு இல்லையா, பூச்செண்டு ஒன்று. பாஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட், ஃப்ரூட்ஸ்னு சொல்றது இல்லை நம்ம பொதுவா. ஃப்ரூட் வந்து பன்மையும் ஃப்ரூட்டா தான் யூஸ் பண்றது கூடுதலா. பாஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட், பழங்கள் கூடை ஒன்று. பழங்கள் கூடை ஒன்று. பாஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட், பழங்கள் கூடை ஒன்று. பழக்கூடை ஒன்று. இட்ஸ் ஓகே, பழக்கூடை ஒன்று. இட்ஸ் ஓகே, பழக்கூடை ஒன்று. bouquet of flowers, பூச்செண்டு ஒன்று இல்ல, செண்டு தானே, சொண்டுலே பூச்செண்டு ஒன்று. bouquet of flowers, bouquetனு சொல்லக்கூடாது பிள்ளைகள், bouquet. பாருங்க, டி உச்சரிக்க கூடாது. ரோபோட்னு சொல்றது இல்லே, ரோபோ. so bouquet சொல்லி பாருங்க, bouquet of flowers. பூச்செண்டு ஒன்று, பழக்கூடை ஒன்று,
ஓகே, யாருக்காவது சொல்ல முடியுமா? எதையாவது உண்டு? Bunch of keys. Bunch of keys. வேற? Very good. Bunch of keys. Chickens. என்னது? Brood of chicken சொல்றது. Brood of chicken. Brood of chicken. ஓகே, ப்ரூட் ஆஃப் சிக்கன்ஸ். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? கோழிகள் கூட்டம் ஒன்று. பஞ்ச் ஆஃப் கீஸ், சாவி கொத்து ஒன்று, அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? திறப்பு, இல்லாட்டி திறப்பு, திறப்பு. மேபி ஜாந்தன் ஓ யூ சே திறப்பு. இன் பேட்டிக்லோ ஓ ஜஃப்னா தே சே திறப்பு. இன் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் ஓ மலைநாடுகளில் சாவி, சாவி கொத்து ஒன்று, திறப்பு கொத்து ஒன்று, திறப்பு கோர்வை ஒன்று, திறப்பு கோர்வை ஒன்று. ஓகே, Sir, brood of chickens. brood of chickens, கோழி கூட்டம் ஒன்று. I don't know there are any Tamil meaning, special meaning. கோழி கூட்டம் ஒன்று, மேபி அப்படிதான். I'll check if you want. I'm not sure. I am not interested in those Tamil words especially. அது நம்ம தெரிஞ்சுக்கொண்டா நம்ம அதுக்கே பழகிறோம், அதை பத்தி தான் யோசிப்போம் நம்ம. So don't worry, but I'll check. Okay, what else we need? இன்னும் நிறைய இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. flock of sheep, செம்மறி ஆடு கூட்டம் ஒன்று. The brood mean மந்தை, குஞ்சு, அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க. சோ குழு, கூட்டம்னு போட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். flock of sheep, செம்மறி ஆடு மந்தை ஒன்று, அது சொல்லலாம் இல்லையா? செம்மறி ஆட்டு மந்தை ஒன்று. A galaxy of stars, அது என்னது? எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. flock of stars, அது எழுதிக்கோங்க. சாரி, flock of stars இல்ல, flock of sheep. சாரி, செம்மறியாட்டு கூட்டம் ஒன்று. கேலக்சி மீன் ஒரு தொகுதி, ஒரு தொகுதி, நட்சத்திர கூட்டம். சிங்களத்துல சொல்லுவாங்க மந்தாகினியன், விண்மீன் கூட்டம். இல்லாட்டி சார் ஒரு நட்சத்திர தொகுதின்னு சொல்லுதா? நட்சத்திர தொகுதி, விண்மீன் கூட்டம். நட்சத்திர தொகுதி, விண்மீன் கூட்டம். flock of sheep in the singular galaxy of ஷீப் வந்து சிங்குலர் ஷீப் தானே நம்ம படிச்சோம் இல்லையா ப்ளூரலைசேஷன்ல? ஷீப்ல பன்மை ஷீப்ஸ்னு வராது. ஓகேவா? ஓகேவாமா? ஷீப், ஃபிஷ், டியர் அதெல்லாம் ஒருமை தான். ஓகேவா? ஷீப். ஃப்ரூட்ஸுக்கும் அப்படியா சார்? ஃப்ரூட்டும் சாதாரண ஃப்ரூட்ஸ்னு பாவிக்கிறது குறவு. நம்ம ஃபிஷ், ஃப்ரூட் எல்லாம் ஒருமையிலே தான் பாய்ப்போம். ஃப்ரூட், பழங்கள். basket of fruits. ஓ யா, thank you sir. ஓகேமா. கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ், நட்சத்திர கூட்டம் அப்படி வரும். இப்ப பாருங்க, சில வேளை ஒரே கூட்டத்தை குறிக்க இரண்டு சொற்களும் இருக்கலாம். அதுதான் இங்கிலீஷ்ல இருக்க வெறுத்து போற வேலை. we hate English that way இல்லையா? ஒரே கூட்டத்தை குறிக்க ரெண்டு சொற்கள் வச்சிருக்காங்க, அப்ப குழப்பம் ஆகிரும். முதலாவதுல என்ன இருக்கு? எறும்பு. நெக்ஸ்ட் ஒன் ants, ants. நெக்ஸ்ட் ஒன் bees. யாருக்காவது தெரியுமா எறும்புகளின் கூட்டத்தை குறிக்கிறதுக்கான சொல்லணும்? An army of ants. army of ants. சரி, வேற?
சீல இருக்கு ஏதோ ஒன்று சீல கிளஸ்டர் பாப்போம் இல்லையா? ஓகே, வில் சி. காலோனி, a colony of ants னு சொல்லலாம் எறும்பு கூட்டத்துக்கு. இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி sorry, ant of ants இல்ல, sorry I am mistaken. Okay, army of ants, sorry I have mistaken. நான் அதை பார்த்து ஏதோ டைப் பண்ணிட்டேன். army of ants, colony of ants, army of ants. army ant அல்லது, sorry, army of ants. எதுவும் விலங்கலன்னா எனக்கு கேளுங்க, ஓகேவா? எல்லாம் விலங்கலன்னா எனக்கு கேளுங்க. இந்த நான் சட்ல போட்டா நான் பாக்குறது குறவு. சோ swarm of bees, swarm of bees இல்லாட்டி hive of bees னு சொல்லலாம். swarm of bees இல்லாட்டி hive of bees னு சொல்லலாம். பயப்படாம கேளுங்க. நீங்க ஒரு 40 பேர் தானே இருக்கீங்க, மைக் கவுண்ட் பண்ணி கேளுங்க. நோ ப்ராப்ளம், ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஓகேவா? அப்ப எறும்பு கூட்டத்துக்கு colony of ants and army of ants, ant அல்லது army of ants. இல்லாட்டி தேன்பூச்சி கூட்டத்துக்கு swarm of bees, hive of bees னு சொல்லலாம். கை தூக்க தேவையில்லை, நீங்க பயப்படாம கேள்வி கேளுங்க, நான் இருக்கிறேன், நான் சொல்லுவேன். ஹஜாரா, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. ஹஜாரா, ஹாஜரா, சாரி ஹாஜரா, ஃபாலிஹா, அனாக், கேளுங்க. ஹாஜரா மைக் ஆன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஒன்ல தான் இருக்கு. ஜீமா, முஹாத், டோன்ட் அஃப்ரேட், யூ கேன் ஆஸ்க் क्वेश्चंस. சுபாஷ், லேகா, எதுனாலும் கேட்கணும், பயப்படாம. மனோஜ், பிரியங்கா, திலுக்ஷி, நிதர்ஷன், நிஷாந்தி, பயப்படாம கேளுங்க கேளுங்க. ஓகே, மீன் கூட்டத்துக்கு யாருக்கு தெரியும்? how many of you know? School of fish, sir. School of fish, yeah, very good, very good. School of fish. இல்லாட்டி இன்னொன்று இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. Shelf of fish. Shoal, sorry, shoal of fish, shoal of fish னு சொல்லுவாங்க. School of fish இல்லாட்டி shoal of fish எழுதி வச்சுக்கோ. மீன் கூட்டத்துக்கு அப்படி பேர் இருக்கு. எல்லாத்தையும் நமக்கு படிக்க, we can't learn each and everything in collective nouns. It's very very difficult. அது படிக்க முடியாது, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ முடிஞ்சளவு. பறவைகள் கூட்டத்துக்கு கூடுதலா பயன்படுத்துற சொல் Flock. flock, yeah, flock of birds. கூடுதலா பறவைகளுக்கு பயன்படுத்துறது flock தான். ஆனா வேறுபட்ட சொற்களும் இருக்கின்றன, பொதுவா யூஸ் பண்றது flock தான். ஓகே, okay, Yes, right. sir. சிங்க கூட்டம், anyone who knows? சிங்க கூட்டம், Pride of lions. yeah, pride of lions, pride of lions. ஏன் அப்படி பேர்லாம் போட்டாங்கன்னு தெரியல, பட் they use, yeah. cows என்ன யூஸ் பண்ணுவோம்? what do you use? cows, herd of cows, yeah, herd of cows. இது முடிஞ்சோன ஒரு எப்படி நான் ஆன்லைன் எக்ஸாம் எப்படி கொடுப்பேன், கொடுக்க கஷ்டம் இல்லையா? ரைட், பரவாயில்ல, குரூப்ல போடுவோம், நீங்க செஞ்சு பாருங்க. ஓகேவா? எல்லாரும் குரூப்ல இருக்கீங்க தானே? Okay. Yes, sir. ஒரு கலெக்டிவ் நோட்ஸ் ஆக்டிவிட்டி ஒன்னு செஞ்சு பாப்போம். ஓகேவா? Okay, sir. Okay. Okay, sir. ஓகே sir. ஓகே Okay, sir. Okay, sir. ரைட், இப்போ கண்டுபிடிங்க பாப்போம். இப்போ கண்டுபிடிங்க பாப்போம், நல்ல பிள்ளைகள் மாதிரி. கொப்பில எழுதி செய்யுங்க. முதல்ல இப்படி செய்யுங்க. First of all, write these words: a troop, a pack, a flock, a team, a school, a litter, a hive, a herd னு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு ஈஸியானதெல்லாம் அதுக்கு முன்னுக்கு போட்டுப்போம். படமெல்லாம் வரையலே, we are not going to draw pictures. ஓகே, முதல்ல ட்ரோப் அதெல்லாம் போட்டு அதை எழுதி கொண்டு பொருத்தமானதை எழுதி பார்ப்போம்.
கண்டுபிடிங்க பாப்போம் குயிக்கா. கண்டுபிடிச்சவங்க சொல்லலாம். If anyone finished. If anyone finished, you can come with me. Saran. Ashin, finished? Sir, a peck of fox. கண்டுபிடிங்க. Manoj, finished Manoj? Risafa, Sir, finished? முடிஞ்சா? நான் சொல்லவா? யார் அது? Zima. Zima. Okay, Zima. இன்னொரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணும். Zima தான் சொல்ல போறீங்க, but we'll wait for 1 minute, okay? Okay, sir. Okay, wait. Nadisha, Nil. Okay. Okay, Zima is with us. ஆனா பாருங்க Zima கிட்டே இருக்க ஒரு shelf of books maybe. Is it a bookshelf? It's nice. Zima is waiting for us. Okay, Zima, let's start. மத்தவங்க செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். Zima, firstல இருந்து வாங்க. Troop எதை போட போறீங்க? Troop. Monkeys. Troop of monkeys. Okay, Zima. Troop of monkeys. மத்தவங்க எழுதி வச்சுக்கோங்க. Troop of monkeys. அப்ப என்னன்னு கேட்க கூடாது என்கிட்ட. monkeys தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ குரங்கு கூட்டம் ஒன்று. That's all I know. Okay, pack. A peck of fox. Pack of fox. Nari. Yeah, pack of fox. Flock. Flock of sheep. Flock of sheeps. Sheeps இல்ல sheep, yeah. Team of horses. Team of horses. Team of horses. School of fish. School of fish. Litter of cat. Litter of cats. Yeah, litter of. பாருங்க லிட்டர்னா குப்பைக்கும் சொல்லுவோம். குப்பைக்கும் லிட்டர்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. A hive of bees. Hive of bees. A herd of cows. Herd of cow. Very good, Seema. Nice, superb. எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள். Thank you. ஓகேமா, ஓகே, நைஸ். எழுதி வச்சுக்கோங்க பிள்ளைகள். எழுதி அர்த்தத்தை போட்டுக்கோங்க. நீ அர்த்தம் நான் சொல்ல தேவையில்லை. You can guess it. சுத்த தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போவாங்க. It is not good. அது அப்படி செய்ய முடியாது நமக்கு. ஓகே, இப்ப நிறைய படிச்சிட்டோம். புதுசா நிறைய படிச்சிட்டோம். நீங்க ஸ்கூல்லையும் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. பட் யூ ஹேவ் டு recollect them. நினைவு வச்சுக்கோங்க. இன்று நான் செஞ்சதுல வேற ஒரு டீச்சர் செஞ்ச ஒரு கலெக்டிவ் நவுன்ஸ் ஆக்டிவிட்டி ஒன்று போடுறேன். சிம்பிள் ஒன்று செஞ்சு பாருங்க.
Next week we'll see. I'll do one and give you. Okay. Okay. Let's move. Right. கண்டுபிடிங்க பாப்போம் குயிக்கா பிள்ளைகள். Easy, easy. This is very easy. Who is going to tell? Raise your voice. உங்களுடைய குரலை உயர்த்தலாம். No problem. Sir, நான் சொல்லட்டா? Okay. நான் சொல்லவா sir? முதல்ல சொன்ன நான் சொல்லட்டா? முத சொன்ன நான் சொல்லட்டா யார்? Indika, sir. Indika. Okay. Brintika. Sorry, Brintika. Okay, Brintika. A flock of goats. எது? நான் இருக்குது sir. மேல இருந்து வரும், ரோஸ்ல இருந்து வரும். அப்ப ஈஸி தானே? Okay, sir. ம். Bouquet. A bouquet of flowers. Bouquet of flowers. Okay. உங்களுக்கு ஈஸியான சொல்லுங்க, உங்களுக்கு ஈஸியான சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். Brintika? School of fish. School of fish. Okay, school of fish. Okay. School இல்லையே, shoal of fish தான் இருக்கு. Shoal of fish. Okay. இந்த இரண்டாவது படத்துல இருக்கிறவங்க பாட்டு பாடுறவங்க. Choir. Oh, sir. A choir. Singers. Choir of singers. A shoal of fish. Okay. An army of soldiers. An army of soldiers. D pronounce பண்ணக்கூடாதுமா. D pronounce பண்ணாங்க. An army of soldiers. சொல்லுங்க. Soldiers. Soldiers. Okay. A flock of goats. A flock of goats. Goats. இல்லாட்டி கடவுள் ஆயிரும். Goats நீங்கன்னா கடவுள் ஆயிரும். Goats. Goats. Okay. Very good. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எழுதி வச்சு பாடமாக்கிக்கோங்க. Okay. Finished? Do you need time? தமிழ் அர்த்தத்தை கிரிச்சுக்க வச்சுக்கோங்க. A flock of goats. ஆட்டு மந்தை ஒன்று. A bouquet of flowers. பூச்செண்டு அதை எழுதிட்ட முதல்ல. choir of singers முதல்ல எழுதல. யாரு? பாடகர்கள் குழு ஒன்று. பாடகர்கள் குழு ஒன்று. soul of fish முதல்ல எழுதிட்டோம். army of soldiers எழுதிட்டோம். ரெண்டு இடமா தான் எழுதிருந்துச்சு. ஓகே. ரைட். சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று. There is a paragraph. தெரியுதா paragraph எல்லாருக்கும்? Can you find out? Yes, sir. Okay. There are some collective nouns. கொஞ்சம் collective nouns இருக்கு. அந்த collective nouns கண்டுபிடிச்சு லிஸ்ட் பண்ணுங்க. அதை லிஸ்ட் பண்ணும் போது மனிதர்களை குறிக்கும். Collective nouns which shows people. Collective nouns which shows things. பொருட்களை குறிக்கும்னு வேற எழுதுங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? What is the clue? Off இருக்கும்போது ரெண்டு பக்கம் பார்த்து எழுதிக்கலாம். குயிக்கா பாப்பா, யாரு குயிக்கா கண்டுபிடிக்கிறாங்க? ஹரி அப். சார் இதுல இருக்க கலெக்டிவ் nouns எழுதிக்கணுமா? அது கலெக்டிவ் nouns மட்டும் பார்த்து எழுதிக்கோங்க. குயிக்கா எழுதுங்க. Okay, sir. Finish, sir.
Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay. ரைட் பிள்ளைகள், யார் சொல்றா? Sir, நான் சொல்றேன் sir. முதல்ல சொல்லாத ட்ரை பண்ணணும். ஓகேவா? இப்ப நல்லதானே? நான் சொல்றேன் sir. யார் அது? நான் இப்ப சொன்ன நான். Sir, Nazia. ஆ? நாசியா. ஓகே நாசியா. மத்தவங்க நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்க, பேசணும். நாசியா சொல்லுங்க முதலாவது. Group of my friends. Group of my friends. Okay. Band of musicians. Band of musicians. Group of dancers. Group of dancers. Okay. Okay. Very good. இதெல்லாம் எதை குறிக்கும்? இதெல்லாம் எதை குறிக்குமா? People. People. They show the people. Okay. Rizil. Can you hear me? Rizil maybe. So can I say? Yeah, Rizil. சொல்லுங்க Rizil. கட்டாயம். இதுல இருக்கிற பொருட்களை சொல்லுங்க. Rizil? So can I tell? Yeah. Tell. Go on. 2 pair of shoes, Okay. 1. a bag of gifts, Okay. 2. a box of sweets, Okay. 3. a collection of books, Okay. 4. a combs of bananas, Samma. some, sir, Okay. a kilo of cake, a tin of biscuits. Okay. Very good. இதெல்லாம் பொருட்களை குறிக்கிற collective nouns. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண, we use them commonly. Always we are using this pair of shoes, bag of gifts, box of sweets, collection of books. புத்தக தொகுதி ஒன்று, ஒரு கலெக்ஷன் சேர்த்து இருக்கிறோம். ஓகேவா? combs of banana, வாழைப்பழ சீப்புக்கள். வாழைப்பழத்தை சீப்பு. I'm not sure in your language you are saying சீப்பு இல்லையா? வாழைப்பழ சீப்பு ஒன்று. Kilo of cake, tin of biscuits, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. So these are collective nouns. So we mostly use them. முடிப்போம் இல்லையா? நான் கொஞ்சத்துல முடிப்பேன். இன்னைக்கு லேட் ஆயிருச்சு. ஓகேவா? இதோட முடிச்சிருவோம் இன்னைக்கு. A plural form of collective nouns. Collective nouns உடைய பன்மை. அப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம படிக்க போறோம் கிரேட் 9க்கு collective nouns எப்படி தேவைப்படும், அது எப்படியான ஆக்டிவிட்டிஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So bag of books என்பதை, a herd of cows என்பதை, a bottle of water என்பதை எப்படி பன்மையாக மாற்றுறது, எந்த இடத்துல மாத்த போறோம் பாருங்க. 2 bags of books, some herds of cows, 3 bottles of water. பாருங்க, எஸ் ஒன்னு சேர்த்திருக்கிறோம், போட்டிருக்கோம். ஒரு 2 உதாரணம் எழுதிக்கோங்க. இன்றைக்கு நம்ம லேட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு half an hour நம்ம கையில மிஸ் ஆயிடுச்சு. சாரி about it. Okay. எழுதி வச்சுக்கோங்க. Okay. Okay, sir. Okay. Done, sir. Okay. இப்போ நெக்ஸ்ட் வீக் நம்ம படிக்க போற பாடம் வந்து கொஞ்சம் கடினமானதா இருக்கும். ஓகே,
ஓகே, அது என்ன என்பதை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ டைம் என்ன? 8:23. ஓகே, இன்னும் ஓகே, இது கஷ்டமான பகுதி, அதை நம்ம அடுத்த வீக்கே பார்ப்போம். ஓகேவா? சோ 8:25 நியர்லி. சோ 8:30க்கு உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று போடுறேன். வாட் யூ கால் கலெக்டிவ் நோட்ஸ்ல ஒரு நல்ல சிம்பிளான ஆக்டிவிட்டி உண்டு. ஓகேவா? குரூப்புக்கு போடுறேன். எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா? ஐ ஆல் இன் அவர் குரூப்ஸ்? Yes, sir. Yes, sir. Yes, ஓகே, sir. செஞ்சுட்டு குரூப்புக்கு போடுங்க ஆன்சர். ஓகேவா? குரூப்புக்கு ஆன்சர் போடுங்க. Sir, online exam. ஆன்லைன் எக்ஸாம் உண்டு. யா யா யா. சார் மார்க்ஸ் அனுப்பணுமா? மார்க்ஸ் போடுங்க. நல்லது தானே, சிம்பிள், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர்ஸ். ஓகேவா? ஓகே சார். ஓகே, டேக் கேர். நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீக் 6:10க்கு சந்திச்சிடலாம். நோ ப்ராப்ளம். Thank you, sir. ஓகேமா? Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Sir, bye.